டிவிகே கட்சியோட 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் தளபதியோட ஸ்பீச் தரமா இருந்துச்சு. அரசியல்ல நிரந்தர நண்பனும் இல்லை, எதிரியும் இல்லை. ஸோ யாரு எப்போ மாறுவாங்கன்னு இங்க கெஸ் பண்ண முடியாது. அண்ட் நாம அரசியலுக்கு வந்ததை பார்த்து மக்களுக்கு மகிழ்ச்சியா இருந்தாலும் சில பேருக்கு எரியதானே செய்யும். இவ்வளவு நாள் என்ன போய் சொன்னாலும் ஓட்டு போட்டு இருந்தாங்களே, இனிமேல் என்ன பண்றது அப்படின்ற ஒரு பயம் அவங்களுக்கு வரதானே செய்யும். ஸோ அதனால அவங்க சைட்ல இருந்து கதறல் இருக்கதானே செய்யும். பட் எல்லா எதிர்ப்புகளையுமே லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா ஒரு வருஷத்தை முடிச்சிருக்கோம். தென் நம்மளோட கட்சிகள்ல இளைஞர்கள் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் வருது. பட் எம்ஜிஆர் காமராஜர் வென்றப்போ அவங்க கட்சியில இருந்தது இளைஞர்கள் தான். அண்ட் ஆல்சோ கட்சி நிர்வாகிகள் நிறைய பேர் சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்படின்ற மாதிரி விமர்சனம் வருது. எளிய மக்களுக்கான ஒரு கட்சியில் சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்க இருக்கிறது தான் சரியான ஒண்ணு. முன்னாடிதான் பண்ணையார்கள் பதவியில இருப்பாங்க. பட் இப்போ அது மாறிடுச்சு. அண்ட் அடுத்த கட்டமா நம்ம உள்கட்டமைப்பை பயங்கர ஸ்ட்ராங் ஆக்கணும். ஏன்னா ஒரு மிகப்பெரிய கட்சிக்கு பூத் கமிட்டி ரொம்ப முக்கியம். ஸோ சீக்கிரமே அந்த பூத் கமிட்டியை மிகப்பெரிய அளவில் கட்டமைக்கணும். அதுக்காகவே பூத் கமிட்டி மாநாடுனே ஒன்று பண்ண போறேன். அப்போ தெரியும் எல்லாருக்கும் டிவிக்கே எவ்வளோ பெரிய கட்சி, எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்றது. ஏன்னா மிகப்பெரிய கட்சிகளுக்கு மட்டுமே பூத் கமிட்டி பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ அதை நம்ம டிவிக்கே பண்ணி காட்டணும். அண்ட் மும்மொழி கொள்கையில மிகப்பெரிய ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. 3வது மொழி படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க எந்த ஸ்கூல்ல வேணா சேர்ந்து படிச்சுக்கிட்டோம். பட் அதை கட்டாயமா திணிக்கிறது தவறு. அண்ட் அதை பின்பற்றலைன்னா கல்வி நிதியை தரமாட்டோம் அப்படின்ற மாதிரி கேம் ஆடுறது ரொம்ப கேவலம். பாசிசமும் பாயாசமும் ஒன்னாதான் இருக்காங்கன்னு நமக்கு தெரியும். பட் நம்ம கிட்டேயே சண்டை போடுற மாதிரி கேம் ஆடிட்டு இருக்காங்க. கல்வி நிதி கொடுக்கறது அவங்களோட கடமை, அதை வாங்குறது நம்மளோட உரிமை. ஸோ வாட்ஸ் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அப்படின்ற மாதிரி பயங்கர கலாயா பேசியிருக்காரு. அண்ட் கெட் அவுட் ஸ்டாலின், கெட் அவுட் பிஜேபின்னு சொல்லிட்டு ஹேஷ்டேக் போட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. இடையில வேற நம்ம பசங்க போயிட்டு டிவிகே ஃபார் டிஎன் அப்படின்ற மாதிரி சில சம்பவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணி சூப்பரா பேசிட்டாரு. சோ இப்போ இதுக்கு ரியாக்ட் பண்றதுக்காக எல்லா கட்சியில இருந்தும் லைனா வருவாங்க. சோ ஒரு வாரத்துக்கு செம ஃபன் இருக்கு. ஜாலியா பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தளபதியோட ஸ்பீச் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.